எந்தெந்த மிஸ்டேக்லாம் ட்ரேட் பண்ணுறப்போ பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து ஓவர் ட்ரேட். இப்போ நீங்கள் பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 5,000 ஒரு 10,000 ருபீஸ் தான் அவங்க ஸ்டார்டிங் இந்த ட்ரேடு ஒரு கேபிட்டலாகவே இருக்கும். அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து இப்போ அவங்க டைரெக்ஷன் அவங்க ஏதோ யூடியூப்பில் பார்த்தா அவங்க மோஸ்ட்லி வந்து கற்றுக்குறாங்க. இப்போ அப்படி கற்றுக்கிட்டு பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க யூடியூப்பில் கொடுக்குற சிங்கில் வந்து சி கொடுப்போம். இவங்க வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, ஓகே இப்போ வந்து இங்கே ஃபாலோ இருக்குது, இங்கே ஃபாலோ இங்கே வி ஷேப் வந்து இங்கே வரும் இப்படி அவங்க சொல்லி சி எடுப்பாங்க. அப்போ இங்கே அவங்க எடுக்கிற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 300 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. 300 பாயிண்ட்ஸ் 1% எடுக்கிறாங்க. 1% சி இப்போ நீங்கள் 10,000 கேபிட்டல் வச்சு 1% எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு ட்ராப் நடக்கும். இந்த ட்ராப் நடக்கிறப்ப உங்கள் எஸ்எல் வந்து இங்கே ஹிட் ஆகிடும். எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் ட்ரேட் வந்து லாஸு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே இப்போ நான் வந்து அந்த லாஸ் ஆனதை வந்து ரெக்கவர் பண்ணுறேன். இது வந்து செகண்ட் மிஸ்டேக். லாஸ் ஆனது இப்போ ஒரு 500 இப்போ அவங்க 10,000 கேபிட்டலேருந்து ஒரு 500 ஒரு லாட்டுக்கு லாஸ் ஆச்சுன்னா அதை 10 பாயிண்ட் நீங்கள் ரிஸ்க் வச்சுருப்பாங்க. 10:300 10 அதான் 10 பாயிண்ட் ரிஸ்க்கு 300 பாயிண்ட் ப்ராஃபிட் வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் ட்ரேடு எடுத்தாங்கன்னா ஈஸியாக வந்து எஸ்எல் ஹிட் ஆகும். இப்படி ஈஸியாக வந்து இந்த இடத்துல ஒரு ட்ராப் நடந்து எஸ்எல் ஹிட் ஆகி மறுபடியும் மார்க்கெட் இப்படி போகும், இல்லை இப்படி சைடு வைஸாக போகும். இது ஒரு மிஸ்டேக். அடுத்த மிஸ்டேக் என்னென்னா, மணி வந்து ப்ராஃபிட் இப்போ ரன் ஆச்சுனாலுமே பாயிண்ட்ஸாக ப்ராஃபிட் எடுக்காமல் கேஷாக எடுப்பாங்க. இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு 1,000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்தால் போதும், இல்லை எனக்கு ஒரு 500 லாஸ் வச்சா போதும், அப்படி அந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. பாயிண்ட்ஸில் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா காசு வந்து ரியலே கிடையாது. இங்கே ஒரு 10 பாயிண்ட்ஸ் 2,480 என்ட்ரினா ஓகே 250 245 ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அதே மாதிரி இப்போது இங்கே 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்னா ஓகே எனக்கு ஒரு 5,000 ப்ராஃபிட் வந்தால் போதும்னு வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காமல் பாயிண்ட்ஸில் எடுக்கணும். ருப்பீஸில் வைக்காமல் பாயிண்ட்ஸில் ப்ராஃபிட் எடுக்கணும். எப்பயுமே பாயிண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் மெயினாக. அடுத்து வந்து செட்டப் இல்லாமல் ட்ரேட் எடுக்காது. அவங்க டெக்னிக்கல் அனலிஸ் படி எப்படி இருக்குன்னா, ஓகே இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு, அடுத்து வந்து இப்போ இப்படி கீழே பிரேக் ஆக போகுதுன்னு வச்சு அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுன்னா ட்ராப் பண்ணும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுற மாதிரி இப்படி ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் ட்ரேடர் மைண்ட் செட் எப்படி போகும்னா, சார்ட் முன்னாடியே ஃபுல் டே 9:15 ஓப்பன் ஆகலேருந்து ஒரு 1 o'clock வரையும் உட்காந்துட்டு இங்கே இப்படி பிரேக் ஆகிறப்போ இங்கே போய் சியில் கரெக்டாக இங்கே பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்து வருது. சியில் இங்கே என்ட்ரி எடுத்தால் அவன் என்ன பண்ணுவான், ட்ராப் பண்ணி எஸ்எல் ஆன் பண்ணி விட்ருவான். அந்த இடத்துல எஸ்எல் ஆன் பண்ணி விட்டு கீழே இப்படி அப் ட்ரெண்டில் மூவ் பண்ணி வந்து இப்படி எஸ்எல் ஆன் பண்ணுறோம். ஆனால் வந்து இவங்க செட்டப் வந்து கீழே தான் இருக்கும். பிஇ சைட் தான் வந்து செட்டப் வச்சுருப்பாங்க. ட்ரெண்ட் தான் செட்டப்பு, ஒரு சப்போர்ட்டில் டார்கெட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஓகே மார்க்கெட் வந்து இன்றைக்கி அப் ட்ரெண்ட் போல் அப்படி சொல்லி ட்ரெண்டே ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் அப் ட்ரெண்டில் போய் ட்ரேட் எடுத்து ஸ்டாப் ஆகுது. ஆப்போசிட்டாக ட்ரெண்டுக்கு ட்ரேட் பண்ணுறது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்னா ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பில்லியனர்ஸ் சொல்லியிருக்காரு. யாருக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே, ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரெண்டோடையே எப்போ ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நல்ல நம்பர்ஸ் மேக் பண்ண முடியும். ஆப்போசிட்டாக நீங்கள் போய் நான் வந்து ஓகே மார்க்கெட் இப்படி போகுதுன்னா நான் ஆப்போசிட்டாக எடுக்கிறேன், எனக்கு மார்க்கெட்டே வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், இப்போ மார்க்கெட்டில் ஒரு 3 days வந்து ப்ராஃபிட் எடுத்தாலே மைண்ட் செட் இப்படி மாறிடும், மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகும், 3 நாள் எடுத்த ப்ராஃபிட்டும் 4ஆம் தேதி டபுளாக லாஸ் ஆகும். அதுதான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புது ட்ரேடருக்கு கற்றுக் கொடுக்கறது. இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் மெயினாக வந்து டெலகிராம் கால்ஸ்னால் அதை வந்து அவனுங்களோட ப்ரெஷர் கொடுக்கறது. நீங்கள் வந்து அங்கே போய் ஜாயின் ஆனீங்கன்னா அங்கேயே அவன் கோர்ஸ் தான் விற்பான், அங்கே அவன் சிக்னல் தான் விற்பான். நீங்கள் அங்கே போய் சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் மட்டும்தான் ஆகும். ஒரு 10 ட்ரேடில் மேக்ஸிமம் 2 to 3 ட்ரேட் தான் ப்ராஃபிட் ஆகும். அப்போ நீங்கள் ரேஷியோ என்ன கேல்குலேட் பண்ணாலும் மீதி 7 ட்ரேட் லாஸ் ஆனாலுமே ஓவரால் லாஸ் தான். அப்போ என்ன ஆகும், ஓவராலாக கேபிட்டலே லாஸ் ஆகி ட்ரேடிங்கன்றதே மறந்துட்டு வேறு வேலைக்கு போவீங்க, கிவ் அப் பண்ணிட்டு போயிடுவீங்க. எப்பயுமே இந்த டெலகிராம் கால்ஸுக்கு மட்டும் போயிடாதீங்க. ஆனால் வந்து அதுதான் நான் வந்து நம்பி இன்னும் நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க. நான் 9:15 போகிறேன், எனக்கு வந்து கால் வந்துச்சுன்னா நான் ட்ரேட் எடுப்பேன்.
கால் வரலையா, இன்னும் பைத்தியக்காரங்க என்ன பண்ணுவானுங்க, சியில் ஒன்று பியில் ஒன்று வாங்கிடுவானுங்க. மார்க்கெட்டு மேலே போனாலும் ப்ராஃபிட்டு, கீழே வந்தாலும் ப்ராஃபிட்டுன்னு. அப்போ என்ன ஆகும், ஒரு நாள் ஒரு ஃபைவ் ட்ரேடிங் டேஸில் ஒரு ட்ரேடிங் டே ஒர்க் ஆகும். அந்த மாதிரி அந்த ஒரு முட்டாள்தனமான ஸ்ட்ராட்டஜியில். ஆனால் மிச்சம் 4 நாளுமே காலி தான். நீங்கள் காலின்ற மீன்ஸ் லாஸ் தான் ஆகும். அந்த மாதிரி அந்த தப்புலாம் பண்ணாதீங்க. நாலேஜ் கற்றுக்கோங்க. எவ்வளோ டைம் வேணாலும் பார்க்கலாம். மார்க்கெட் ஃபுல் லாங் டேர்ம் இருக்கும். எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் காசு மேக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு நாலேஜே இல்லாமல் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது எப்படி போகுது. இப்போ லாஸ் ஆனாலுமே ஓகே, நான் இங்கே செட்டப் படி என் ட்ரேட் எடுத்தேன், இங்கே பியில் ட்ரேட் எடுத்தேன், எனக்கு நான் இங்கே எஸ்எல் வச்சேன், எஸ்எல் ஹிட் பண்ணிச்சு, ஓகே அடுத்த ட்ரேட் பார்த்துக்கலான்னு சொல்லி வெளியே போகலாம். இப்போ இந்த இடத்துல போய் மார்க்கெட் எப்படி போகுதுன்னே தெரியாமல் இப்படி டக்குன்னு கேண்டில் இப்படி மேலே போகுது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எடுத்துக்கோங்களேன். இந்த இடத்துல கேண்டில் இப்படி போயிட்டே இருக்குது. ஏன் போகுதுன்னே தெரியாமல் நீங்கள் ஒரு 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் மேலே தான் போகுது பரப்பா, ஹை பிரேக் அவுட் பண்ணி போகும்போது நீங்கள் சி எடுத்துருப்பீங்க. அது மாதிரி எடுக்கலாம், தப்பு இல்லை. இங்கே எடுத்தோடனே இங்கேயே க்ளோஸ் பண்ணாமல் க்ரீடியில் வெயிட் பண்ணுறது. ஒரு 1000, 1500, 3000, 4000 ப்ராஃபிட் பார்த்தோன்னே ஓகே இன்றைக்கி நம்ம இன்றைக்கே கோடீஸ்வரன் எல்லாம் அப்படி சொல்லி இங்கே போய் வெயிட் பண்ண வேண்டியது. வெயிட் பண்ண என்ன ஆகும், இங்கே இருக்கிற 5000 அடுத்த நாள் இங்கே அதான் அந்த லாஸ்ட்டில் 1000, 2000 க்ளோஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஹோல்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக அவன் பை பண்ண ப்ரைஸ்க்கும் கீழே ஸ்டாப் லாஸ் போட்டால் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, ஸ்டாப் லாஸ் போடலாம், இன்னும் அதுக்கும் கீழே கம்மியாக லாஸ். இந்த இடம்லாம் பாருங்கள், நான் இந்த இடத்துல இப்படி என்ட்ரி போடுறோன்னா இப்படி மேலே போய் க்ரீடியில் வெயிட் பண்ணி ஒரு 5000 வந்தப்போ அந்த ட்ரேடே எடுத்து செட்டப்பே இல்லாமல் ட்ரேட் எடுத்து ஒரு 5000 3000 ஒரு லாட்டுக்கு இல்லை 2 லாட்டுக்கு ப்ராஃபிட் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணாமல் அங்கே போய் இன்னும் வெயிட் பண்ணி இன்றைக்கே நம்ம பல லட்சம் ட்ரேடில் எடுக்க போகிறேன் அப்படி சொல்லி வெயிட் பண்ணி இங்கே மேலே போய் இங்கே பிரேக் ஆகும். ஓகே நெக்ஸ்ட் டே கேப் அப் பண்ணுவோம், கேப் அப் பார்த்து அதுக்கப்புறமும் ஹோல்ட் பண்ணி கடைசியாக அவன் இங்கே என்ட்ரி போட்டு என்ட்ரியும் தாண்டி இங்கே க்ளோஸ் பண்ணுவான். என்னென்ன ஆகும், லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணுவான். அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு 3-4 ட்ரேட் எடுத்தானா அக்கௌண்ட் சைஸே காலி. கேபிட்டல் இப்போ ஒரு 10,000னா இந்த இடத்துல வாஷ் அவுட் ஆகி போயிடும். 10,000, 50,000, 20,000, 1 lakh கீழே ட்ரேட் பண்ணது ஸ்மால் இன்வெஸ்டர்ஸு, ஸ்மால் ரீட்டைல் ட்ரேடர்ஸு, இந்த மாதிரி இருக்க எல்லா ட்ரேடர்ஸோட அக்கௌண்ட்டு காலி. இது ஒரு மிஸ்டேக். க்ரீடி தான் பெரிய மிஸ்டேக்கு. ஒரு நல்ல நாலேஜ் கற்றுக்கிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண க்ரீடினஸ் வந்துடும். ஒரு 1 வீக் போக ஒரு 5 ட்ரேடிங் செஷன் போயிட்டு அப்புறம் க்ரீடினஸ் வந்துடும். ஒரு 500,000 rupees ப்ராஃபிட் பார்த்தோன்னே அப்படி செட்டப் கரெக்ட்னா ஓகே இங்கே சியில் என்ட்ரி, இங்கே டார்கெட்டில் 1000 rupees ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணால் அப்படியே ஹோல்ட் பண்ணுறது. இங்கே சொன்ன மாதிரி தான் க்ரீடினஸில் ஹோல்ட் பண்ணி வர வேண்டியதும் மொத்தத்தையும் லாஸ்ட்டில் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணுறது க்ரீடி. ஓகே இப்போ இப்போ வரைக்கும் பார்த்ததுலே ஒரு 6 ட்ரேடிங் மிஸ்டேக்ஸ் பார்த்துருக்கோம் பிகினராக. இன்னுமே உங்களுக்கு நிறைய மார்க்கெட்டோட ஆக்சுவல் மூவ் என்ன, இன்ஃப்ளேஷன்னா என்ன, எஃப்ஐடிஐனா என்ன, பில்லியனர்ஸ் என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டில், ஏன் பம்ப் ஆகுது, ஏன் டம்ப் ஆகுது, ஏன் செல் ஆன் ரைஸ், ஏன் கால் ஆன் ரைஸ், இதெல்லாம் நடக்குது, ஏன் இந்த ட்ரெண்ட் லைன் இதெல்லாம் நீங்கள் ஃபேக்குன்னு சொல்கிறீங்க, இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குரூப் பயோவில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அங்கேயும் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன், பர்சனலாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.